முதல்வர் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? அவர் எடுத்த அணுகுமுறை கரெக்ட் தான். 35 இருந்து பெரும்பாலும் 41, 42 இந்த அளவு வாக்குகள் வரும்னு நான் நினைக்கிறேன். மேற்கு வடமேற்கு பகுதிகளில் ஒரு எழுச்சி இருக்கும். பல தொகுதிகளை அவர்கள் வெல்வார். அதிமுக கூட்டணி மிக கணிசமான தொகுதிகளை வெல்லும். ஆனால் பல தொகுதிகளில் அவர்கள் இப்போ விஜய் 234 தொகுதிக்கும் ஆட்களை போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் அது ஈஸியான ஒரு லேசான ஒரு விஷயம் இல்லை. மனசார ஒரு அதிமுக காரங்க கூட பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. விஜயும் ராகுலும் ஒரே மேடையில் தோணுனா அதனுடைய அந்த எடுப்பு பயங்கரமான எடுப்பா இருக்குன்னு. ஸோ நின்று பாருங்க, நின்று பார்த்து 2029 தேர்தலையும் இன்னைக்கே சொல்லி முடிச்சிருங்க. ஒரு தொகுதி ஜெயிக்கட்டவங்க, ஒரு தொகுதி இன்னைக்கு அடிச்சு வைக்கிறோம். நான் அதுக்கப்புறம் நான் பேசுறதே நிறுத்திடுறேன். இந்த மாதிரி மொக்கத்தனமான முடிவுகள்லாம் எடுத்தாங்கன்னா கன்னியாகுமரியில we will teach them a lesson. We will teach all the Congress fellows a lesson. தமிழ்நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கு. முதல்வர் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? அவர் எடுத்த அணுகுமுறை கரெக்ட் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையோ கட்சி அமைப்போ ஒரு மதிப்பு குறைவாகவோ தரக்குறைவாகவோ அணுகியதும் இல்லை, நடத்தியதும் இல்லை. எவ்வளவு அவமானங்களை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியால் தாங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ இவங்க எல்லாம் கட்சியினுடைய ஆட்சியினுடைய அவப்பெயர்களை எல்லாம் நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு 39 தொகுதிகளையும் வென்று நீங்களும் ஒரு கட்சின்னு உங்களுக்கு ஒரு கூட்டணின்னு ஒரு மரியாதையை கொடுக்குறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கிய காலத்தில் தான் கலைஞர் அவர்களினுடைய மகள் என்று அறிந்தும் கூட அவரை நீங்கள் உங்கள் ஆட்சியில் தான், பாஜக ஆட்சியில் கைது செய்து உள்ள வைக்கல, நீங்கள் பண்ணீங்க. 2Gங்கிறது அது பின்னர் பாஜகவில் போய் பதவி வாங்கின வினோத் ராய்ங்கிற ஒரு கண்ட்ரோலர் ஆடிட்டர் கண்டெடுத்த ஒரு ஊழல் நடக்காமல் 5 ஆண்டுகளில் எந்த திட்டமும் நடக்காது. இதை நான் அது ஒன்றிய அரசு திட்டங்களாக இருக்கட்டும், மாநில அரசு திட்டங்களாக இருக்கட்டும், கமிஷன் இல்லாமல் ரெண்ட் சீக்கிங்னு இன்னைக்கு சொல்கிறோம். ரெண்ட் சீக்கிங் அண்ட் கமிஷன் இல்லாமல் இந்தியாவில் எந்த ஆட்சியும் இல்லை, ஒரு ஆட்சியும் கிடையாது. இப்போ 2Gலையும் ஊழல் நடந்தது. நான் படித்தறிந்த புரிதலின்படி அந்த ஊழலின் பங்கில் 85-90% காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுமைகளுக்கும் NCP நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி இது போன்ற கட்சிகளுக்கும் தான் இருந்தே தவிர கொஞ்சம் திமுகவுக்கும் இருந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் காங்கிரஸால் பணிந்திருக்க முடியும். இந்த நீராடிய பிரச்சனை போய் அதை பிடிச்சி உங்கள் கீழே இருந்த IB தானே இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு அப்புறம் CBI உங்கள் கீழே தானே இருந்தது. அப்போது உங்களை ஆட்சியில் அமர வைத்த ஒரு கட்சியை அல்ல, அந்த கட்சியினுடைய பேட்ரியாக்குன்னு சொல்லுவோம், இந்த நிலப்பரப்பினுடைய ஒரு முதுபெரும் தலைவர், அந்த தலைவருடைய மகளையும் நீங்கள் பிடிச்சி உள்ளே வச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களை கூட்டணியில் தான் வச்சுருந்தாங்க, உங்களை விடலை. தேவை கருதின்னு நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வேறு கட்சியை கொண்டு வரனாலும் கொண்டு உங்களால் வரக்கூடிய இழப்பை சரி செய்கிற அளவுக்கு வழியெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது. அப்படி உங்கள் கட்சி அது மாதிரி சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தி அவர்களையோ மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் ஒரு தவறாகவோ தரக்குறைவாகவோ, எல்லாருக்கும் தெரியும் பீகார் தேர்தல் பின்னடைவுக்கு காங்கிரஸ் தலைமையினுடைய அணுகுமுறை தான் காரணம்னு. ஏதாவது இவங்க விமர்சித்தாங்களா? அல்ல தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறைகள் சரியில்லை, ஒரு எஃபெக்டிவான லீடர்ஷிப்பை கொடுக்க முடியல, எவ்வளவு வேதனை இருக்கும் இவங்களுக்கு. நம்ம எல்லாம் இவங்க கூட இருந்தாலும் கூட இவங்க நேஷ்னலாக ஒரு வலுவான கட்சியாக இவங்க நிற்க மாட்டேங்கிறாங்களேங்கிற இல்லாமல் இருக்குமா? இருக்கும். வெளியே விமர்சித்தாங்களா? ஸோ அந்த வகையில் ஒரு தலைமையை விமர்சிப்பது என்பதும் தோழமைகள். இப்போ அப்படி பார்த்தால் இடதுசாரிகள் தான் விமர்சிக்க வேண்டும். அவர்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு எல்லா தார்மீகமும் இருக்கிறது. களத்தில் நிற்கிறவர்கள், மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றுகிறவர்கள், என்னதான் நீங்கள் குறை சொன்னாலும் தங்கள் தனி வாழ்க்கையை இன்னும் எளிய மக்களை போன்ற வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறவர்கள்.
அவர்கள் கூட இன்றைய காலகட்டத்தினுடைய யதார்த்தங்களையும் சவால்களையும் புரிந்து கொண்டு, இன்றைய காலகட்டத்தின் சவால்கள் திமுக ஆட்சியின் மீது குறைகள் பல உண்டு, குறைகள் நிறைய இருக்கு, விமர்சிக்கிறதுக்கு 1-2 இல்லை, நிறையவே இருக்குது. அதை ஏன் இப்போ நம்ம வந்து அந்த 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 வெலாசிட்டி குறைச்சி சொல்கிறோம் அல்லது வெளிப்படையாக விமர்சிக்கலைன்னா, முன்னாடி நிற்கிற எதிரி அதை விட 1000 மடங்கு ஆபத்தானவங்களா இருக்கிறாங்க. மாநில சுயாட்சிக்கு வந்து பேரிடர் நிகழ்கிறது. சமூக நல்லிணக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த அரசியல் சக்திகள், உண்மையிலேயே திமுக உள்ளிட்ட ஏனைய இந்த தோழமை இடதுசாரிகள், இந்த அரசியல் சக்திகள் இல்லை என்றால் தமிழகமும் இன்னைக்கு ஒரு மதவெறி காடாகத்தான் மாறி இருக்கும். சாதி வரி மதவரி ரெண்டும் கலந்து ஒரு ரணகள களமாக மாறி இருக்கும். அதையே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருந்த அவர்களுடைய செயற்பாடுகளை விமர்சிப்பதற்கு 100-1000 விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த சூழலை புரிந்து இடதுசாரிகள் பொறுப்பாக நடந்து கொள்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாக நடந்து கொள்கிறார்கள், அல்லது இஸ்லாமிய கட்சிகளும் பொறுப்பாக நடந்து கொள்கிறார்கள். அப்போ நீங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்கள் பேசுவதெல்லாம், அப்படி ஒரு உங்களுக்கு மன வருத்தம் இருக்குன்னா ராகுல் காந்தி அவர்கள் வரட்டும், கார்கே அவர்கள் வரட்டும், ஸ்டாலின் அவர்களோடு உட்கார்ந்து பேசட்டும், உரையாடட்டும், எடுத்துரைக்கட்டும், ஒரு ப்ரெஷர் பண்ணி கூட சில விஷயங்களை சரி செய்யட்டும், வாங்கட்டும். இன்னைக்கு விமர்சனத்துக்காக நீங்கள் வெளியே விட்டிருக்கிறவர்கள்லாம் என்ன இப்போ இந்த எந்த வகையில் இவர்கள் தலைவர்கள், எந்த வகையில் தலைவர்கள்? நீங்கள் ஒரு ஸ்டேச்சர் வேணும் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன ஸ்டேச்சர்? நீங்கள் அடிநிலையிலிருந்து படிப்படியாக உருவாக்கி வந்தவர்களா இன்னைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறவங்க? இல்லையே. யூ ஹேவ் நோ ஸ்டேச்சர். நீங்கள் டெல்லியில் நீங்கள் அரசியல் பண்ணி நீங்கள் ஒரு ஆளாக அங்கே இருக்கிறீங்க. மற்றபடி தமிழ் இனத்திற்கோ தமிழ் மொழிக்கோ தமிழ் பண்பாட்டிற்கோ ஏழை எளிய மக்களுக்கோ என்ன அப்படி செய்து விட்டீர்கள்? ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு செய்கிறது, அல்லது மொத்தமே நீங்கள் 4-5 பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கும் ஒரு எதிர்கட்சி சட்டமன்றத்தில் ஒரு தலைவருங்கிற ஒரு இடத்தை கொடுத்து வைக்கிறோம், அவரே வந்து போய் எழுதி இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் கொடுக்குறான்னு எப்படி இவங்களெல்லாம் மதிக்க முடியும் சொல்லுங்கள்? இல்லையா? ஆட்சி அரசு அலுவலகங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் போய் பார்த்துக்கிறீங்கல்ல. நீங்கள் போய் சொல்லுவீங்களா விஜயும் ராகுலும் ஒரே மேடையில் தோணுன்னா அதனுடைய அந்த எடுப்பே பயங்கரமான எடுப்பாக இருக்குன்னு. ஸோ நின்று பாருங்கள், நின்று பார்த்து 2029 தேர்தலையும் இன்றைக்கே சொல்லி முடிச்சிருங்க. அதானே பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணிடுவீங்களா? 2029 நீங்கள் ஒரு தொகுதி ஜெயிக்கட்டுங்க, ஒரு தொகுதி இன்றைக்கி அடித்து வைக்கிறேன் வந்து நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன். நான் கடந்த முறை கூட சொன்னேன், நான் பேசுகிறத நிறுத்திடுறேன் ஒரு காட்சியை சொல்லி. அதே மாதிரி சொல்கிறேன், ஒரு மேடையில் வந்தாச்சுன்னா நான் தேர்தலெல்லாம் ஜெயித்துறேன். எஸ், தெர் ஆர் so many disappointments about DMK, so many disappointments about DMK. பட் ஸ்டில் இன்றைக்கு நாடு சந்திக்கின்ற ஒரு இனவாத மதவாத ஏகாதிபத்தியவாத மாநில சுயாட்சிகளை தமிழர் அடிப்படைகளையே தகர்க்கிற ஒரு காலச்சூழலில் இந்த கேடயம் தான் எங்களுக்கு தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு இருக்கிறது. அதனால் அந்த கேடயத்தையும் வாளையும் எடுத்துக்கொள்கிறோம். அது துருப்பிடித்த வாளாக கூட இருக்கட்டும், இதை தவிர வேறு எந்த வாளும் எங்களுக்கு இப்போது இல்லை, எனவே எடுத்துக்கொள்கிறோம். அதை விட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறது வந்து, அதுவும் அதில் வந்து இப்போ முதல்வர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, திமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு. முதல்ல இவங்க பேசுகிறதெல்லாம் என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம தொகுதி பங்கீடு பற்றி பேசலாம் அப்படின்னா திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு, நீங்கள் இல்லாமல் கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தானே. அது ஒரு வகையில் என்னை பொறுத்தவரை சரியான நிலைப்பாடு தான். நானே காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிடுகிறவன் தான். ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு காங்கிரஸ் வெளியேறுவதால் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க தென் தமிழகத்திலெல்லாம் உடனே கிறிஸ்தவ வாக்குகள் பிரிந்துவிடும், இஸ்லாமிய வாக்குகள் பிரிந்துவிடும், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இதே கன்னியாகுமரியில் நான் சொல்கிறேன், அப்படி காங்கிரஸ் கட்சி இதை விட்டு போச்சுன்னா ஒன்றேல் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சில தொகுதிகளை வெல்லும், இல்லை எங்களை மாதிரி உள்ளவங்க இறங்கி நின்னாங்கன்னா காங்கிரஸ் இல்லாமலே திமுகவை ஜெயிக்க வைப்போம். இது எதுக்குன்னா திமுகவினுடைய உடனே சொல்லுவாங்க திமுகவினுடைய சொம்பு ரசிகம், அப்படி கிடையாது. இந்த மாதிரி மொக்கத்தனமான முடிவுகள்லாம் எடுத்தாங்கன்னா கன்னியாகுமரியிலே we will teach them a lesson. We will teach all the Congress fellows a lesson. இன்னும் சில தினங்களில் தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்படுது ஃபாதர். நீங்கள் நிறைய தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி கிரவுண்ட் ரிப்போர்ட் கணிக்கிறீங்க ஃபாதர் இந்த தேர்தலில்? ஒரு அதான் சொல்கிறேன், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி எ ஈஸி எலெக்ஷன் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ்.
கடுமையாக போராடி ஆனால் ஆட்சிக்கு அமர்கிற நிலையில் திமுக இன்றைக்கு இருக்குது. வேற சிம்பிள் அரித்மேட்டிக்ஸ். அதிமுகவை போல கட்சி கலகலக்கவில்லை, கட்சி இருந்தபடி இருக்கிறது. ஸோ அதுவே உங்களுக்கு 20% ஓட்டு வந்துடுது. சமூக கூட்டணி சேதாரமாகவில்லை. நான் தமிழ்நாடு அரசியலில் வந்து சமூக கூட்டணியை பற்றி நான் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஜாதி கூட்டணின்னு சொல்ல மாட்டேன். சோஷியல் கோலிஷன் அது ஒவ்வொரு காலச்சூழலையும் மாறும். சோஷியல் கோலிஷன் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்கே தவிர சேதாரம் ஆகலை. அப்போது 20%, 21% உங்கள் கட்சிக்குன்னு இருக்கிற ஓட்டு. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் எக்ஸப்ட் அந்த போயர்கள், கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் அந்த 24 மலை செட்டியார்கள், இந்த பிறமொழி பேசுகிறவர்களை தவிர மேஜர் கம்யூனிட்டிஸான ரெட்டியார், நாயுடு, சரந்ததியர்கள் இவங்க எல்லாம் திமுகவில் தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் 100% இந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக இந்த கட்சிக்குன்னே இருக்கிற முதலியார் சமூகம், இப்படிப்பட்ட சில சமூகங்கள் அவங்க இந்த திமுகவோடு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸில் வந்து ஒரு 10-15% வெளியே போகலாம், கட்டாயம் போகலாம். அது விஜய்க்கு மட்டும் இல்லை, நாம் தமிழர் அப்படின்னு கொஞ்சம், ஏன்னா நிறைய ஃபாதருங்க கொஞ்சம் நாம் தமிழர் ஆதரவாக இருப்பாங்க. விஜய் கிறிஸ்டியன் நினச்சிக்கிற, அதுவும் கிறிஸ்தவ வேளாள சமூகத்தை சார்ந்தவர்களும் கொஞ்சம் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் புறக்கணிக்கப்படுவதாக நினைக்கிற மீனவ சமூகத்தில் ஒரு 15-20% போகலாம். இந்த நாம் திரும்ப சொல்கிற மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனும் ஹையர் எஜுகேஷன் கடைசியில் இப்போ வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எஜுகேஷன் இதில் வந்து அது நான் திமுக மீது வைக்கிற கடுமையான விமர்சனம். ஏதோ கிறிஸ்தவர்கள் வந்து ஏனையவர்களைப் போல ஒரு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன் எஜுகேஷன் தவிர்க்க முடியாமல் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் ஆகிருக்கலாம். பட் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் எ லெகசி எஜுகேஷன். இந்த நிலப்பரப்பினுடைய சமூக நீதி அரசியலில் இங்கு நிகழ்ந்த அத்தனை சமூக மாற்றங்களுக்கும் ஒரு பெரும் உரமாகவும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பொறியாகவும் நெருப்பாகவும் இருந்தது கிறிஸ்தவ கல்வி. ஸோ இட் இஸ் எ லெகசி எஜுகேஷன். இதை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள வளர்த்தெடுத்து ஒரு தமிழ் வழி கல்வியை பாதுகாக்கிற கல்விக்கூடங்களாக அரசு உதவி பெறும் தனியாக சிறுபான்மை கல்வி நிலையங்களை பேணி இருக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். அதை சுத்தமாக காலி பண்ணி தமிழ் வழியில் நடக்கிற அந்த பள்ளிகளெல்லாம் செத்து போகிற அளவு காரணம் பள்ளிக்கல்வி கொள்கையும் அதே மாதிரி உயர்கல்வித்துறை. இதை வந்து வெளிப்படையாக ஒன்று என்னென்னா, ஆட்சியில் அமர்ந்தவர் இந்த மாதிரி தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தாலும் தொடக்கத்திலே பேச ஆரம்பிக்கணுங்கிற, வாயை மூடிட்டு வந்து இருக்கிறதுக்காக வாக்கு போடலை. வாக்கு கொடுக்குறீங்கல்ல, கொடுக்குறப்ப வந்து அப்புறம் வந்து ரைட் ராயலாக நீங்கள் வந்து இதை பண்ணுங்கன்னு கேட்கணும். கடையில் வந்து கெஞ்சி கூத்தாடி ஏதோ 4 இந்த ஜமீன்தார்கிட்ட போய் வாங்குற மாதிரி இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது வேறு. ஸோ ஒரு சலிப்பும் விஜய் மற்றும் நாம் தமிழர்னால வந்து ஒரு 25-30% வாக்குகள் போகலாம். இருந்தும் 70% வாக்குகள் இந்த கூட்டணியோடு தான் நிற்கும். காங்கிரஸ் வெளியே போனாலும் நிற்கும். அடித்து சொல்கிறேங்க வந்து இந்த முறை நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் வெளியே போனாலும் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்த வாக்குகள்லாம் இங்கே தான் நிற்கும். ஸோ நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரப்போவே ஏறக்குறைய 35% ஓட்டோடு தான் நீங்கள் வரீங்க. அஃப்கோர்ஸ் இந்த 35% சீரா தமிழ்நாடு முழுசும் இல்லை, இதுவும் நம்ம எடுத்துக்கணும். தேர்ஃபோர் சென்னை அர்பன் சென்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். சென்னையில் வந்து திமுக கட்டாயம் கடுமையாக போராடும். கடந்த தேர்தலில் வென்ற தொகுதிகளில் சிலவற்றை இழக்கும். மேற்கு வடமேற்கு பரப்பு நீங்கள் கரூர்லேருந்து தொடங்கி அப்படியே வந்து செங்கல்பட்டு வரைக்கும் அது வரும். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள குழப்பமாக இருக்கிறனால சில முன்னப்பின இருக்குமே தவிர இந்த நிலப்பரப்பில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிங்கிறது வலுவாகத்தான் இருக்கும். பட் டெல்டா நல்லபடியாக கை கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. சவுத்துலேயும் கணிசமான அளவுக்கு திமுக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இன் ஷார்ட், கடுமையான ஒரு தேர்தல். இப்போ இந்த 35 45 வராது, பெரும்பாலும் 41, 42 இந்த அளவு வாக்குகள் வரும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் உள்ள வரப்போய் 35 வரீங்க, உங்களுடைய தேர்தல் வேலை, அப்புறம் உங்களுக்கு நிதி வசதி இன்னைக்கு இருக்குது. கடந்த தேர்தலை இப்போது 2016 தேர்தலை எதிர்கொண்டதை போல இருக்காது, அல்லது 2019 தேர்தலை நீங்கள் எதிர்கொண்டதை போல கூட இருக்காது. 2021 தேர்தலை கூட நீங்கள் சிரமப்பட்டு தான் நீங்கள் எதிர்கொண்டாங்க. நிதியை இன்னைக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க அதை எதிர்கொள்கிறாங்க.
ஸோ 35 இருந்து ஒரு 41க்கு 42க்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அவ்வளவு கடினமாக இருக்காது. ஆனால் இந்த கடந்த தேர்தலில் 1000 5000 வாக்குகள் இடைவெளியில் இவர்கள் வென்ற தொகுதிகள் பல உண்டு. 56 தொகுதிகள் நினைக்கிறேன் அப்படி வென்று. இந்த தொகுதிகளில் இப்போது காங்கிரஸ் போகிறதுனால என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு 5000 வாக்கு போகும். அதுக்கு வந்து இப்போ தேமுதிக உள்ள வந்ததுன்னா அதுவும் ஒரு 3000 4000 ஓட்டு பல தொகுதிகளில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த கணக்கு கரெக்டாக பார்த்து யாரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே வில் ஸ்க்ரேப் த்ரூ. பட் கம்ஃபர்டபுளாக வருவாங்கன்னு இப்போ சொல்ல முடியல. அது வந்து இப்போ தேர்தலில் செட் ஆகி நீங்கள் தேர்தலை அறிவித்து ஒரு 3வது வாரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஒருவேளை வேவாக அடிச்சுட்டு வந்தாலும் வருவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த 5000 ரூபா போட்ட பிறகு அந்த குட் ஃபீலுங்கிறது இன்றைக்கி இருக்குது. கட்சி நல்ல கட்சின்னா வேலை செய்கிற கட்சி, அதனால் அடித்தள வேலைகள்லாம் நிறைய செய்து வச்சுருப்பாங்க. அண்டு இப்போ விஜய்னுடைய மொமெண்டம்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீலிங் இவன் கொஞ்சம் முன்னாடியே பீக் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏர்லியாகவே ரொம்ப பீக் ஆகி இப்போ வந்து அவங்க அன்றாடங்களை சமாளிப்பதற்கு தடுமாறுறாங்க. ஜனநாயகத்தை சமாளிக்கிறதா, கூட்டத்தை சமாளிக்கிறதா, ஒவ்வொரு கூட்டத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஆள் மரணம் அது இப்போ பெருசாக பேசுபொருளாக மாறுகிறது. ஸோ அன்றாடங்களை சமாளிப்பதற்கு கொஞ்சம் தடுமாறுகிற கட்சி. 234 தொகுதிக்கும் ஆட்களை போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் அது ஈஸியான லேசான ஒரு விஷயம் இல்லை. அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு வெளியே நல்லா சிரிச்சுட்டு இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் சிரிச்சுட்டே வருவாங்க கணவனும் மனைவியும். வீட்டுக்குள்ளே போனால் வந்து உலகப்போர் வெடிக்கும் இல்லைங்களா? இதே மாதிரி தான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது. மனசார ஒரு அதிமுக காரங்க கூட பாஜக ஓட்டு போட மாட்டாங்க சார். உண்மையான ஒரு எம்ஜிஆரின் தொண்டன், உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசி, அவன் மனசார பிஜேபிக்கு நம்மளெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான், இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டாங்களே, இந்த இவ்வளவு நம்மளை எப்படி இருந்த கட்சி, ஆனானப்பட்ட கலைஞரையே வந்து தண்ணி காட்டின ஒரு கட்சி, இந்த கட்சியை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, நாசம் பண்ணிட்டாங்களேங்கிற அந்த ஆத்திரம் வந்து ஒவ்வொரு அதிமுக காரங்களுக்கும் இருக்குது. எடப்பாடி அவர்களுக்கும் அவருடைய சக அமைச்சர்களுக்கும் பழைய அமைச்சர்களுக்கும் வேறு வழி இல்லை, நிர்பந்தம். ஆனால் தொண்டனுக்கு அது கிடையாது. அதனால் அந்த கட்சி ஜெல்லாகணும்னு, கூட்டணி ஒன்றும் பெருசாக ஜெல்லாகணும்னு நான் நினைக்கல. அந்தந்த பகுதிகளில் அந்தந்த தலைவர்களுக்கு இருக்கிற ஆதரவு அடிப்படையில் மேற்கு வடமேற்கு பகுதிகளில் ஒரு எழுச்சி இருக்கும். பல தொகுதிகளை அவர்கள் வெல்வார். அதிமுக கூட்டணி மிக கணிசமான தொகுதிகளை வெல்லும். ஆனால் பல தொகுதிகளில் அவர்கள் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளில் குறிப்பாக வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. விஜய் நல்லா ஸ்கோர் பண்ணுவார், அவங்களுக்கு நல்ல ஓட்டு கிடைக்கும், டெஃபினெட்லி நல்ல ஓட்டு கிடைக்கும். பல தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு வருவார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.